இப்போ திமுக அழுத்தம் இருக்காதா சார்? இப்போ ஏன்னா ஆட்சியில் இருக்கும்போது அவரு நியாயமா பேசுனா திமுக அழுத்தம் கொடுக்குது அப்படி, அதனால அவரு கூட்டணி தர்மத்தை பாதுகாத்தார். இப்போ அவரு நியாயத்தை பேசுறாரு அப்படின்னா இப்போ திமுக இது அகைன்ஸ்டா இருந்து திமுக அழுத்தம் கொடுக்காதா? இல்ல அந்த அழுத்தம் கொடுத்தாலும் பரவாயில்லன்ற ரேஞ்சுக்கு தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த முறை இந்த 8 பேர்ல எத்தனை பேர் ஜெயிச்சு வந்தாலும் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது. என்ன கேட்டீங்கன்னா, திருமாவர்களும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போவார். அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிடுவார். எம்எல்ஏக்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. கூட்டணி கட்சியின் தலைமை கட்சிக்கு விசுவாசமா யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால குரல் இவருடைய குரலாகத்தான் எல்லாரும் ஒலிப்பார்களே தவிர தனித்தனி குரலா எதுவும் இருக்காது. தேர்தலுக்கு பிறகு முடிவு எப்படி இருந்தாலும் விசிகா ஒரு முக்கியமான முடிவு, அது திமுக கூட்டணியிலிருந்து வெளிவருவதை பற்றிய ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை எடுக்கும்ன்ற ஒரு சமிக்ஞை தெரியுதா சார்? சிக்னல் எப்படிப்பட்ட முடிவை வேண்டுமானாலும் எடுப்பதற்கான சுதந்திரம்